ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். வீட்டில் குடும்பத்தினர் யாரும் இல்லாத நேரத்தில் கந்துவட்டிக்காரர் நகை மற்றும் பொருட்களை அள்ளிச் சென்று வேறொரு குடும்பத்தை தங்க வைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள கீழ ஊரணியை சேர்ந்தவர் கருப்பையா. இவருக்கு வாசுகி என்ற மனைவியும் ஹரிணி என்ற மகளும் உள்ளனர். கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு வாசுகி குடும்ப செலவுக்காக காச்சாக்குடியை சேர்ந்த கணேசன் என்பவரிடம் 9 லட்சம் ரூபாயை 100க்கு 3 ரூபாய் வட்டிக்கு கடன் வாங்கியதாக கூறப்படுகிறது. இதற்காக வாசுகி வீட்டு பத்திரத்தை அடமானம் வைத்துள்ளார். ஆனால் கணேசன் எழுத படிக்க தெரியாத வாசுகியிடம் அடமான பத்திரத்திற்கு பதிலாக பவர் பத்திரத்தில் கையெழுத்து வாங்கியதாக சொல்லப்படுகிறது. பின்னர் கணேசன் வாசுகியின் குடும்பத்தை வீட்டை விட்டு காலி செய்யுமாறு தொடர்ந்து வற்புறுத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 24ஆம் தேதி அன்று வழக்கம் போல கருப்பையா, வாசுகி, ஹரிணி ஆகிய மூவரும் வேலைக்கு சென்றுள்ளனர். வேலைக்கு சென்றுவிட்டு வீட்டிற்கு வந்தபோது வீட்டின் 3 பூட்டுகளும் உடைக்கப்பட்டிருந்தது தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து வீட்டில் இருந்த 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கம், வெள்ளி மற்றும் ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், துணிகள் என ஒரு பொருள் கூட இல்லாததை கண்டு வாசுகியின் குடும்பத்தினர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இதனையடுத்து வாசுகியின் குடும்பத்தினர் காவல் நிலையத்தில் இது குறித்து புகார் அளித்தனர். விசாரணையில் கணேசன் அவரது ஆட்களோடு பூட்டை உடைத்து உள்ளே வீட்டில் இருந்த நகைகள், துணிகள் என அனைத்து பொருட்களையும் அள்ளிச் சென்று அவரது சித்தி வீட்டில் வைத்தது தெரிய வந்தது. இதனையடுத்து போலீசார் எடுத்துச் சென்ற பொருட்களை வாசுகியின் குடும்பத்தினரிடம் மீட்டுக் கொடுத்துள்ளனர். இது குறித்து பேசிய ஹரிணி, கணேசன் பொருட்களை அள்ளிச் சென்றதோடு அடுத்த நாளே வேறொரு குடும்பத்தை தங்க வைத்ததாகவும் 40 லட்சத்திற்கு வீட்டை வேறொருவருக்கு விற்றுவிட்டதாகவும் கூறியுள்ளார். மேலும் 1 வாரமாக மாற்று துணி கூட இல்லாமல் குடும்பத்தினர் தவித்து வந்ததாகவும் இதுவரை பாதி பொருட்கள் தான் கிடைத்துள்ளதாகவும் ஹரிணி வேதனையோடு தெரிவித்துள்ளார். ஹரிணி, இந்த மாதிரி நான் காரைக்குடியில கீழ ஊரில் இருந்து இருக்கேன். எங்க அம்மா கொஞ்சம் கடன் 9 லட்சம் ரூபாய் வாங்கியிருந்தாங்க. அதை அவங்க பவர்னு சொல்லாம அடமான பத்திரம்னு போட்டு, அடமான பத்திரம் நாங்க கேட்டிருந்தோம். ஆனா அவங்க பவர்னு போட்டிருக்காங்க. ஆனா அம்மாவுக்கு அது தெரியல. அம்மா படிப்பறிவு இல்லை, அவங்களுக்கு அந்த நாலேஜ் கிடையாததுனால அவங்களை ஏமாத்தி கையெழுத்து வாங்கி அவங்க கிரையம் பண்ணிட்டாங்க. இப்ப நாங்க சனிக்கிழமை அன்னைக்குன்னு நாங்க போயிருக்கும் போது வீட்டை உடைச்சு, ஆள் இல்லாத நேரத்துல வீட்டை உடைச்சு வீட்டுல உள்ள திங்ஸ் பூரா எடுத்துட்டு போயிட்டாங்க. எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டாங்க. வீட்டுல எதுவுமே கிடையாது. வீட்டுல ஒரு பொருள் கூட இல்லாம நாங்க மட்டும் ஒரு ட்ரெஸ்ஸோட 6 நாளா நாங்க இருந்துட்டு இருக்கோம். அதோட அவர் 9 லட்சத்துக்கும் 3 வட்டியில கந்து வட்டியில அவர் கேட்டுட்டு எங்களை ஏமாத்திட்டாரு. இப்ப அவர் வேற ஒருத்தவங்களுக்கு 40 லட்சத்துக்கு வித்துட்டு எங்களை இன்னும் ஏமாத்திட்டு தான் இருக்காங்க. இன்னும் அதை பத்தி எந்த ஒரு இதுவும் இல்லை. இப்போதைக்குதான் சார் இந்த மாதிரி பொருளை கண்டுபிடிச்சு இப்ப கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறமும் நல்ல நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.